ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீன் வெட்டுறாங்கன்னு பார்ப்போம். இது குளச்சல்லேருந்து வாங்கி கொண்டு வந்து வெட்ட கொடுத்த மீன் பார்த்துடுங்க. இதில் ஒரு வெலை மீன் இருக்குது, 3 வெலை மீன் இருக்குது, ஒரு செம்பல்லி மீன், ஒரு புளிக்கலவா மீன், இவ்வளவு மீனுமே இருக்குது. இவ்வளவு மீனும் 3ல் ஒரு பங்கு 1100 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏழை எடுத்து 3 பேராக ஷேர் பண்ணதில் ஒரு பங்கா 3300 ரூபா மீனில் 1100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவ்வளவோ லாபங்க. இங்கே ஒரு மீனுக்கே நிறைய ரூபா கொடுக்கணும். ஏன்னா மீனெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. ஒரு வெலை மீன் அந்த ஒரு வெலை மீன் ஆனதுனால அது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பார்த்துடுங்க. எல்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பார்த்த உடனே நமக்கு வாங்கணும் அப்படின்னு தோன்ற மாதிரி உள்ள ஃபீலு தான் இருந்துச்சு. நல்ல மீனாக ஒரு அம்மா தான் கொண்டு வந்தாங்க. பாருங்கள், இப்போ இவங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க செல் எடுக்கிறதுக்கு. அது எலக்ட்ரிக்கில் சார்ஜ் பண்ணி செல் எடுக்கிற மிஷினா. ஃபாரின்லேருந்து யாரோ கொண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்துடுங்க. ஆனால் அது சூப்பராக செல் எடுக்கு, ஃபாஸ்ட்டாக ஈஸியாக எடுக்குது. அப்புறம் அது சார்ஜ் பண்ணிக்கிட்டால் போதுமா. ஆனால் அது பார்த்த உடனே அது நம்ம வாங்கலாம் அந்த மாதிரி தான் தோணுது. ஆனால் அவங்க பிஸ்னஸ் அந்த வியாபாரத்துக்கு தினமும் வெட்டுறதுனால அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நமக்கு வீட்டில் அவ்வளவு தேவைப்படாது பார்த்தீங்களா. இப்போ எல்லா மீனையும் செல் எடுத்துட்டாங்க, வெட்ட போகிறாங்க. இதுவுமே ஒரு வெலை மீன் தான் பார்த்துடுங்க. பார்த்தீங்களா, வெலை மீன் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. நல்ல கீரி துண்டு போடுற அளவுக்கு பெரிய சைஸ் தான். 3ஆக கீரி தான் துண்டு போடுறாங்க. நம்ம கறிக்கு சின்ன சைஸில் வெட்டுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வெட்டுறாங்க. ஆனால் விலைக்கு ரொம்பவே நல்ல லாபம். ஏன்னா வெலை மீன் விலை தானே எப்போவுமே. பார்த்திங்களா, இது மாதிரி மீன் வெட்டணுன்னா நம்மளும் கொண்டு கொடுத்தா ஈஸியாக செல்லெல்லாம் எடுத்து சைடெல்லாம் எடுத்து நல்ல ரவுண்டாக வெட்டணுமா ரவுண்டாக வெட்டி தருவாங்க. இல்லை நமக்கு சின்ன சின்ன பீசஸாக குழம்பு வைக்க வெட்டணுமா அப்படின்னா கூட வெட்டி தருவாங்க. ஆனால் வாங்கினவங்களுக்கு அது ரொம்பவே நல்ல விலையாக கிடச்சிருக்கு பார்த்துவாங்க. அடுத்தவங்களுமே இங்கே கடையிலேருந்து வாங்கி வெட்டுறதுக்கு ரெடியாக கொண்டு கொடுத்தாச்சு. இந்த 11 மணி அந்த மாதிரியெல்லாம் போனோன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா வாங்குறவங்களும் இப்போ நிறைய பேர் வீட்டில் பொம்பளைகளெல்லாம் கொஞ்சம் வெட்டுறதுக்கு சிரமப்படுறாங்களா, அதனால வெட்டி தான் கூடுதலும் ஆம்பளைகளெல்லாம் கொண்டு போகிறாங்க. அதனால் இந்த இடம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற இடம் தான். கொஞ்சம் சீக்கிரம் நம்ம இது மாதிரி ஹார்பரில் போய் வாங்கினோன்னா சீக்கிரமாக கொண்டு கொடுத்தோன்னா ஈஸியாக இவங்கள்ட்ட கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போயிடலாம். இந்த எவ்வளோ துண்டு விடுதுன்னு பாருங்கள். துண்டுகளாக பார்த்தாலே சூப்பராக இருக்குது. ஏன்னா நல்ல மீன் பார்த்திங்களா. நல்ல மீனுக்கு எப்போவுமே விலை தான் 1100 ரூபாய் இவ்வளவு மீனும். ஆனால் 2-3 ஆட்டை வெட்டுறாங்க. இல்லை ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சைஸில் இருக்க மீனையும் தனித்தனியாக தான் வெட்ட சொன்னாங்க, சேர்த்துக்காண்டாம் துண்டுகளேன்னு. ஏன்னா ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இல்லையா, அதனால் அவங்களுமே தனித்தனியாக வெட்டித்தாங்க அப்படி தான் கேட்டாங்க. நீங்களும் மண்டே மார்க்கெட்டு வந்தீங்க மீன் வெட்டணுன்னா இவங்கள்ட்ட கொடுத்து வெட்டலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.